ஸ்ரீ சாய்ராம். இன்று 2026 ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு தொடங்கப்பட்டு காலை முதல் நாகசாய் மந்திரிலே சிறந்த முறையிலே பூஜை அலங்காரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பாபாவை தரிசனம் செய்து பிரசாதங்களை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று சுமார் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு 15,000 பேர் இருப்பாங்கன்னு மினிமம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய கூட்டம். அதை அழகாக அனுப்பி முடித்து அவர்களுடைய தரிசனத்தை முடித்து கொடுத்து பிரசாதங்களை வாங்கி செல்ல மிகப்பெரிய வாலண்டியர் செட்டப் இருக்கு. அவங்க நடத்திட்டு இருக்காங்க. கோயில இது சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 5:30 மணிக்கு ஆரம்பிச்சோங்க. 7 மணிக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சோம். எல்லாருக்கும் 10 ரூபா பொது நோட்டு, புக்ஸு, கடவுளுடைய படம், பூ எல்லாமே கொடுக்கணும். பாபாவிடம் காலையில் வைத்து பூஜை செய்த பணத்தை எடுத்து ஒவ்வொருக்கும் கொடுக்கிறோம். இது பல ஆண்டுகளாக 20 ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. மேலும் நாங்கள் இந்த இதை ஆரம்பித்தது வந்து எங்கள் முன்னாள் ட்ரஸ்டிகள் 25 பைசாலேருந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் 10 ரூபா கொடுக்குற அளவுக்கு பாபா இங்கே வச்சிருக்காரு. எல்லா பக்தர்களுக்கும் இல்லைன்னு சொன்னாலும் காலை 5-6 மணிலேருந்து பிரசாதம் கொடுத்துட்டே இருப்போம். இன்னைக்கு வியாழக்கிழமை அமைந்தது ரொம்ப சிறப்பு. 1ஆம் தேதி குருவார் ஏற்ற வாரம் அது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இரவு தங்கத்தேர் உள்ளது, அதுக்கும் கூட்டம் வரும். சில காலையில் பாபாவுடைய காணிக்கை பெற முடியாதவர்கள் அவங்களுக்கு வேண்டிட்டு கொடுத்து சந்தோஷப்படுத்துவோம். இவ்வாறு வரலாறு நடைபெற்று வருகிறது. இதே போல தமிழ் வருட சிறப்புக்கும் நாங்கள் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. எங்க ஸ்டாஃப் 100 பேர் இருக்காங்க கோயில்ல. கோயில் மட்டும் இல்லைங்க, ஸ்கூலு, கல்யாண மண்டபம், 2 மண்டபம், அன்னதான ஸ்கீம், ஹோமியோபதி ஸ்கீம், மெடிக்கல் ஸ்கீம் இவ்வளவு நடத்திட்டு இருக்கோங்க. வருஷத்துக்கு 400 பேருக்கு மெடிக்கலுக்கு ஹெல்ப் பண்றோம். 5,000 ரூபாய் குரானிக் பேஷண்ட்ஸ்க்கு 5,000 ரூபாய் டைரக்டா 4,000 ரூபாய் 5,000 கொடுத்துட்டு கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்கம் கொஞ்சம் 4,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். டைரக்டா ஹாஸ்பிட்டல் பேர்ல செக் கொடுத்துட்டு இருக்கோம். குரானிக் டிசீஸுங்க, லங் ஃபெயிலியர், லிவர், ஹார்ட் பேஷண்ட்ஸ், டயாலிசிஸ் இதுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். வருஷத்துக்கு 400 பேர் கொடுத்துட்டு இருக்கோம். சாய்பாபா கிட்டங்க எந்த கோயிலா இருந்தாலும் அவங்க பண்றது வெளியில சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நாங்களும் சொல்லுங்க. அதே மாதிரி 100-150 குழந்தைங்க ஸ்கூல் இருக்குங்க, 300 குழந்தைங்க இருக்காங்க. 1 பைசா வாங்குறது, 1 ரூபா வாங்குறது இல்லை. அத்தனையும் ஃப்ரீ. எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிக்கல் செக்அப் ஃப்ரீ, ட்ரெஸ் ஃப்ரீ, செருப்பு ஃப்ரீ, அன்னதானம் டெய்லி மத்தியானம் 13 வகையான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நடத்திட்டு இருக்கோம். மிகச்சிறந்த முறையில் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம். எங்க தலைவர் பேர்ல, பழைய தலைவர் பேர்ல டெய்லி 40-50 பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா ஹோமியோபதி மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா சேவைக்கு தான் அதிகமாங்க. யாருக்கிட்டையும் நாங்கள் பணம் கேட்கறதில்ல, கொடுத்தா வாங்குவோம். தர்மஸ்தாபனம் பக்காவா ஒரு சிறப்பாக போடுறது. காவல்துறை ஒரு காரணம், அவர் ரொம்ப செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. பண்ணி பிரிட்ஜு கீழே இருக்க பார்க்கிங் எல்லாம் ஒதுக்கி கொடுத்து எல்லாம் பண்ணி டிவோட்டிஸ் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப சாய்பாபா காலனின்னு பேர் வரக்கார 83 வருஷத்துக்கு முன்னாடி சாய்பாபா கோயில் வந்ததுனால சாய்பாபா காலனி. உலகத்திலே சாய்பாபா காலனி, சாய்பாபா போலீஸ் ஸ்டேஷன், சாய்பாபா போஸ்ட் ஆபீஸ்ங்கிறது இங்க மட்டும்தான். வேற எங்கேயும் காலனி. ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படி டி நகர், அடையாறு, இந்த மாதிரி சாய்பாபா காலனி நமக்கு ஒரு கொடுத்த